Hello all, welcome to my channel. This is my first vlog. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி சொதப்பனா என்னை மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் vlogன்றதால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை குக்கிங்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி எனக்கு ஆஃப் டே. என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் நான் தனியாக இன்னொரு vlogல தரேன். பட் ஆஃப் டேன்றதால ஸோ ஐ தாட் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, ஈவினிங் டைமுக்கு அவர் 6:30க்கு மேலே வருவார். ஸோ ஒரு சின்ன ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் சாய். எனக்கு என்னோடய சாய் இல்லைனா ஈவினிங் காஃபி சம்டைம்ஸ் குடிக்கலன்னா பைத்தியம் பிடிச்சிடும். அது சைட் பை சைட் ஐ எம் மேக்கிங் டீ. அதோடு நான் இன்றைக்கி பண்ண போகிறது கோங்குரா சிக்கன். ஸோ கோங்குரா ஆல்சோ நோன் அஸ் சாரல் லீவ்ஸ். சிக்கன் வந்து நான் நேற்றே வாஷ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக சீசனிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதை இப்போ டீஃப்ராஸ்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இது நார்மல் போன் சிக்கன் தான். 2 பாக்ஸஸில் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு பெட் பீவ் என்னென்னா, எனக்கு சிங்க்கில் டர்ட்டி வெசல்ஸ் இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. அதை நான் நடுவில் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் அனாயிங்காக தான் இருக்கும். 1 or 2 பொருள் இருந்தால் கூட எனக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்பப்போ நான் வந்து எது பண்ணாலும் நடுவில் ஒரு 100 டைம்ஸ் ஆச்சும் கை கழுவிடுவேன். ஒரு லைட்டாக எது கையில் எதாவது பட்டுட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி, அதுக்காக நான் அப்படியே டிஷ் வாஷர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா லீவ்ஸ் எல்லாம் செப்ரேட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை வாஷ் பண்ணேன். மீன் வைல் மை சாய் இஸ் ரெடி. இது நான் வந்து ஹைட்ராபாடில் வாங்கினேன் எங்கள் வீட்டில். ஸோ அங்கே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு ரொம்ப ஃபேமஸான ஹைட்ராபாத்தில் ஒரு கடை இருக்குது, நிலோஃபர்னு சொல்லிட்டு. அவங்களோட ஓன் பிராண்ட் சாய் தான் இது. இட்ஸ் ரியலி டேஸ்டி, வெரி யம்மி. எஸ்பெஷலி நாங்கள் இங்கே இருக்கிற ஏரியாவில் வின்டர்ஸ் ஆர் வெரி ஹார்ஷ். ஸோ அதுக்காக டெஃபினெட்லி எதாவது ஒன்று சூடாக இஞ்சி போட்டு குடிச்சே ஆகணும். மை லவ்லி டீ இஸ் ரெடி. அப்படியே கொஞ்சம் ஒரு நல்ல டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு ஒரு சாய் குடிச்சிக்கிட்டு வெளியே அப்படியே சீனரி பார்த்துக்கிட்டே குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கு வெளியே சீனரி ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டரும் ஓடும். ஸோ இட்ஸ் வெரி பீஸ்ஃபுல் ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்னொரு நாள் காட்டுறேன். ஸோ இப்போதுக்கு கோங்குரா சிக்கனுக்கு ஆல் மை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் ரெடி. சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஸோ நத்திங் காம்ப்ளிகேட்டட். இது என்னோடய ரெசிபி தான். நானே ஏதோ யோசித்து பண்ணுறேன். ஐ டோன்ட் லைக் குக்கிங் வெரி காம்ப்ளிகேட்டட் டிஷ்ஷஸ். கோங்குரா சிக்கன்ன்றது பேருக்கு தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சவுண்ட் ஆகும். பட் இட்ஸ் ஜஸ்ட் யூ ஆட் த கோங்குரா லீவ்ஸ் டு த சிக்கன். ஸோ இப்போதுக்கு நான் வந்து 1 பிக் அனியன் சாப் பண்ணிகிட்ருக்கேன் மீடியம் சைஸில். அதை அப்படியே சாப் பண்ணிவிட்டு ஐவ் ஆல்ரெடி கெவனு பச்சை மிளகா 2 தக்காளி எடுத்திருக்கேன். நவ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்லிட் த பச்சை மிளகா. அதை அப்படியே லாங்காக ஸ்லிட் பண்ணிக்கிட்டு ஆனியன்ஸோடு சேர்த்து ஆட் பண்ணிவிடுவேன். இப்போதுக்கு நான் டொமேட்டோ வந்து லேட்டர் ஆன் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை ஜஸ்ட் ஐ மேக்கிங் இட் இன் 2 halves. மீன்வைல் பேன் வச்சு பேன் சூடாகிற வரைக்கும் ஐ ஹேட் வெயிட்டிங். எனக்கு சுத்தமாக பேஷன்ஸ் இல்லைங்க குக் பண்ணுறப்போ. அப்படியே வெயிட் பண்ணுறது எனக்கு கடுப்பாகும். நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னு நினைப்பேன். ஆனால் அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுல நிறைய தடவை கையை சுட்டுப்பேன். ஸோ இன்றைக்கி நான் கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 20 ml ஆயில் தான் எடுத்திருப்பேன் மேக்ஸிமம். பிகாஸ் மை ஹஸ்பண்ட் வில் கெட் ஃபியூரியஸ் இஃப் ஐ ஆட் மோர் ஆயில். பிகாஸ் கவுண்ட் பண்ணுவார். அவரெல்லாம் குக் பண்ணும்போது கவுண்ட் பண்ணி மெஷர் பண்ணி குக் பண்ணுறாள். நம்ம அப்படியே ஐசைட்டில் மெஷர் பண்ணிப்போம். ஸோ cumin சீட்ஸ் போட்டுக்கிட்டு இப்போ நான் ஆனியன்ஸை ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதோட சில்லிஸும் போடுறேன். இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். கறி லீவ்ஸும் போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ண விடணும். ரீசெண்டாக நான் வீட்டுக்கு போனப்போ ஐ ஹவ் டிசைடட் நான் வந்து எங்கள் அம்மா கூட குக் பண்ணணுன்னு நினச்சி நான் வந்து அவங்க கூட ரொம்ப நாள் கிச்சனில் நின்றுட்டு இருந்தேன். டெய்லி ஐ யூஸ் டு ஸ்டாண்ட் வித் ஹர். இப்போ நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி குக்கிங்க்கு பேஷன்ஸ் தான் ரொம்ப வேணும்னு. நான் இனிஷியலாக வந்து கோகோனட்ன்ற பாருங்களேன் ஆனியன் ஃப்ரையே ஆக விட மாட்டேன். அப்படியே டக்குன்னு பண்ணிடணும்னு சொல்லிட்டு நினைப்பேன். பட் இப்போ வந்து அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, யூ ஹாவ் டு லெட் take your time and let the onions and everything cook well in the oil. அப்போ தான் அந்த டிஷ்ஷோட ஃப்ளேவர்ஸ் இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஒன்ஸ் ஆல் தட் இஸ் டன் நான் வந்து கோங்குரா லீவ்ஸ் ஆட் பண்ணிடுறேன். அப்படியே ஹோலாகவே ஆட் பண்ணலாம். அதை சாப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இட் வில் பி டேஸ்டி ஆக்சுவலி. இப்போ நான் வந்து அதோட டர்மரிக் பவுடர், நார்மல் 1 teaspoon மிளகாத்தூள், அப்புறம் கொரியாண்டர் அண்ட் cumin பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தட் த ஸ்பைசஸ் டோன்ட் கெட் பர்ன்ட். நல்லா ஆட் பண்ணி ஒரு நல்ல
மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணேன். அது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோஸ் போட்டுக்கிட்டு, அது வேகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு, ஒரு லைட்டாக கிண்டி விடணும். ரொம்ப கிண்டி விட்டா ஐ டோன்ட் லைக் தக்காளி ரொம்ப மேஷ் ஆனா நல்லா இருக்காதுல்ல. ஸோ ஜஸ்ட் ஜென்டிலாக கிண்டி விட்டுட்டு, அது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ மீன்வைல் நாங்கள் வந்து ஈவினிங் டெய்லி நானும் என் ஹஸ்பண்ட் ஒரு ஏபிசி ஜூஸ் கொடுப்போம். இதுவும் நான் குடிப்போம். இதுவும் நான் வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். நாங்கள் வீட்டுக்கு போனப்பெல்லாம் எங்கள் அம்மா வந்து ஷீல் மேக் அஸ் ஏபிசி ஜூஸ். இட்ஸ் வெரி க்யூட். எங்கள் அப்பா உட்காந்து எல்லாத்தையும் சீவி கொடுப்பாரு. அவங்க வந்து உட்காந்துட்டு ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஐ எம் ரியலி மிஸ்ஸிங் தெம் நவ். மீன்வாயில் இதில் ஒரு செக் பண்ணிக்கிட்டேன், எல்லாம் நல்லா குக் ஆகுதா இல்லை அடி பிடிக்குதான்னு சொல்லிட்டு. இட்ஸ் குக்ட் வெல். ஸோ நம்ம பிஃபோர் வி கண்டினியூ வித் தி ஏபிசி ஜூஸ் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் அது சைட் பை சைட் குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மீதி வேலையை பார்த்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து 2 கண்டெய்னர்ஸ்லேருந்தையும் எம்டி பண்ணிவிட்டு நல்லா டீஃப்ராஸ்ட் ஆகிருந்துச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். அது மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கணும். மெயினாக அதுதான். இப்போ கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா மட்டும் போட்டேன், ஒரு டீஸ்பூன். அது போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போது ஒரு கொஞ்ச நேரம் லிட் வச்சு குக் பண்ணிடலாம். தண்ணி இப்போதைக்கு ஆட் பண்ணலாம், ஆட் லேட்டர். ஸோ இன்றைக்கி ஏபிசி ஜூஸில் என்கிட்ட இல்லை, ஆப்பிள் இல்லை, அப்புறமா வாங்கினோம். ஸோ நான் இன்ஸ்டெட் வந்து பனானாவும் கிரேப்ஸும் சேர்த்துக்கிட்டேன், அலாங் வித் பீட்ரூட் அண்ட் கேரட். ஏபிசி பண்ணும்போது நான் அதில் வந்து கொஞ்சம் ஸ்மால் இன்ச் சைஸ் ஜிஞ்சரும் போட்டுப்பேன், அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் போட்டுப்பேன். ஆக்சுவலி ஆம்லா இருந்தால் இன்னும் பெட்டர், பட் எனக்கு இப்போ ஆம்லா இல்லை என்கிட்ட. ஸோ நான் வந்து லெமன் அதுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணிப்பேன். நல்லாயிருக்கும், அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜிஞ்சரும் லெமனும் போட்டால். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆப்பிளுக்கு பதிலாக ஐவ் ஆடட் பனானா அண்ட் கொஞ்சம் ரெட் கிரேப்ஸ், சீட்லெஸ் கிரேப்ஸ். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீட்ரூட்டும் கேரட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அது ஜஸ்ட் ஃபில் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் டு பிளெண்ட் இட் இன் அ ஜார். நான் ஸ்மூதி மாதிரி தான் குடிப்பேன். ஐ டோன்ட் ஸோ யூ கேன் கால் இட் ஏபிசி ஸ்மூதி ஆக்சுவலி, நாட் அ ஜூஸ், பிகாஸ் ஐம் நாட் ஃபில்டரிங் எனி திங். எதுவும் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுவேன். அது பிளெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது நடுவில் ஜஸ்ட் குவிக் லுக் அந்த சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ ஏபிசி ஸ்மூதி வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்றா குடிப்போம். ஸோ அவர் வர்ற வரைக்கும் அது கொஞ்சம் சில்லாகட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து மீதி வேலையை பார்க்கலாம். எனக்கு ஒரு பேட் ஹேபிட்டுங்க. எனக்கு வந்து சிங்க் மாதிரியே குக் பண்ணும்போது கீழே ஏதாவது கொட்டும் இல்லை, எனக்கு அதுவும் ரொம்ப கடுப்பாக இருக்கும். அது என்னன்னு தெரில. அது பார்க்குறப்பெல்லாம் ஐயோ, குக்கிங் பண்ணுறத விட அந்த கீழே விழுந்த அந்த பொருளை க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இச்சிங்காகவே இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் டைசன், மை பெஸ்ட் படி ஆக்சுவலி ஆஃப்டர் லிவிங் அலோன், டைசன் எடுத்து ஒரு குவிக் க்ளீனிங் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர்லாம் கொட்டி இருந்துச்சு. நான் ஆல் செட். பேக் டு த சிக்கன் இஸ் குக்கிங் வெல். அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. நான் நடுவில் தண்ணி ஆட் பண்ணேன் ஆக்சுவலி, நான் சொல்ல மறந்துட்டேன். ஜஸ்ட் ஒரு 200 ml தண்ணி. அது குக் ஆகிட்ருக்கு. ஸோ என்னோடய ஈவினிங் ரொட்டீனில் கண்டிப்பாக நாங்கள் வந்து விளக்கேற்றிடுவோம். காலையில் எப்பயுமே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஏற்றுவார். இந்த விளக்கேற்றுற பழக்கமே நான் அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் நாட் வெரி ஸ்பிரிச்சுவல். என்னோடய ஸ்பிரிச்சுவல் குரு என் ஹஸ்பண்ட் தான். அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட வழக்கம் தான். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு வர்றப்பே இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அழகாக அப்படியே மங்களகரமாக வீடு இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக வருவார். ஸோ எனக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிக்குன்றதுக்காக எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ், ஸோ ஐ திங்க் சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா டெண்டராக இருந்துச்சு மீட்லாம். இட்ஸ் குக்டு வெல். கொஞ்சம் ஒரு பீஸை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து இதில் கசூரி மேத்தி ஆட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு அந்த கசூரி மேத்தியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு சின்ன குயிக் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். அவரோட தான் சேர்ந்து போயிருந்தேன். ஹி வாஸ் டிரைவிங். நான் சரி சும்மா கொஞ்சம் கிளிப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்ருக்கேன். ரொம்ப கோல்டாக இருக்குது இப்போது. இட்ஸ் பீக் வின்டர். எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸ்னோ வரும்னு சொல்லிட்டு இந்த வாரம். எனக்கு பிடிக்கும் when it snows, so I am very excited. நான் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. ஐ வாஸ் ட்ரைங் டு கெட் த மூன் இன் த ஃப்ரேம். ஆனால் அதுவும் ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி தெரியுது மேலே. ஸோ இதோட நம்ம vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog, ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஹோப் யூ ஆல் லைக் இட்.
இதோட நம்ம அடுத்த விலாக்ல பார்க்கலாம். டேக் கேர் கைஸ். பாய்.